மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி வைகோ தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் ஜி அருள்முருகன் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் தாங்கள் கட்சி பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்டு வருவதாகவும் அது முதல் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.99% வாக்குகள் பெற்ற நிலையில் 5.98% வாக்குகள் பெற்றதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாக குறிப்பிட்டார். அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் இது தொடர்பாக தாங்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் உரிய சட்ட விதிகளின்படி மனு அளிக்கவில்லை எனவும் தேர்தல் சின்னங்கள் தொடர்பான 10B விதிகளின் கீழ் மனு அளிக்கும் பட்சத்தில் பம்பரம் சின்னம் வழங்குவது தொடர்பாக முன்னுரிமை அளித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். வைகோ தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் அஜ்மல்கான் விரைவில் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கான அறிவிப்பு வாய்ப்பு இருப்பதாகவும் 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது போல் தற்பொழுதும் ஒதுக்க வேண்டும் எனவும் தங்கள் தரப்பில் இருந்து முறையாக மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.